وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே கியாமுல் லைல் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நபித்தோழர்களின் தியாக வரலாறு என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளும் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு சமூகமான நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு விதமான தியாகங்களில் நமக்கு முன்மாதிரி மிக்கவர்களாக வாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானியத்தான தக்வா நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாம் உணரலாம். அந்த வகையிலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்தே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான நிகழ்வுகள் அவருடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அதிகமான அற்புதமான சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் தேடி பார்க்கும்போது ஆதாரங்கள் கிடைக்கின்றன. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அன்சாரிகளில் ஒருவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், அன்சாரிகளை நாங்கள் நேசிப்பது ஈமான்ல ஒரு அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்சாரிகளில் ஹஸ்ரஜ் கிளையினரை சேர்ந்தவராக, கோத்திரத்தை சேர்ந்தவராக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் மதீனாவில் இஸ்லாம் பரவுவதற்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்குவதற்கு அடிப்படையில் தியாகம் செய்தவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவராக இருக்கிறார். அவருடைய தந்தையும் ஒருவராக இருக்கிறார். அவருடைய இரண்டு மாமாமார்களும் அந்த அக்கபா உடன்படிக்கையில பங்கு பெற்று இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற அந்த மதீனாவுடைய வெற்றியிலே பங்குதாரர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில 3891 செய்தியில ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை அறிவிக்கிறார்கள், நாங்கள் வஅன வஅபி வஹாலி, நானும் என்னுடைய தந்தையும் என்னுடைய இரண்டு மாமாமார்களும் எப்படி இருந்தார்கள்? மின் அஸ்ஹாபில் அகபா, அகபா உடன்படிக்கையில் பங்கு பெற்றவர்களாக நாங்கள் இருந்தோம். அகபா உடன்படிக்கைண்டா ரசூலுல்லாஹ் மதீனாவில் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு செஞ்ச தாவால இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் என்று செஞ்ச உடன்படிக்கை. ஆரம்ப அகபா உடன்படிக்கையில 12 பேரும், இரண்டாவது அகபா உடன்படிக்கையில 70க்கும் மேற்பட்டவர்களும் இருந்தார்கள். அந்த அகபா உடன்படிக்கையுடைய மிகப்பெரிய ஒரு விளைவாகத்தான் மதீனாவிலே ஹிஜ்ரத் நடைபெறுகிறது, பிறகு நுஸ்ரத் நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை அக்கபா உடன்படிக்கையிலே பங்கு பெற்றவர்கள் தாராள மனசோட இஸ்லாத்தை தாராளமாக நிலைநிறுத்துவதற்கு, தாவா செய்வதற்கு களம் அமைத்து கொடுத்தவர்கள் அக்கபா உடன்படிக்கையில் இருந்தவர்கள். அந்த வகையில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நான் தெரிவு செய்து பேசுகின்ற ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கையையும் நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியை எடுக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு வரலாறு தொட்டா அவருடைய தந்தையிட வரலாறு சொல்லாம கடந்து செல்ல முடியாது. அவ்வளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகியாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவரும் ஆரம்ப அக்கபா உடன்படிக்கையில் ஒருத்தர் தானே, அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி? அந்த செய்தி என்னன்றது நேரடியாக இடம்பெறவில்லை. ஆனா இந்த செய்தி நான் இப்ப சொல்ல போற செய்தியை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி இருப்பார்கள் என்றதை எங்களுக்கு யோகிக்கலாம்.
என்ன சொல்லப்படுகிறது? அவர் தன்னுடைய மகனாரை அழைத்து லம்மா ஹலர உஹத், உஹத் போர்க்களம் ஆரம்பிக்கின்ற அந்த தருணத்திலே நெருங்குகிறது. உஹத் போருக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் தஆனி அபி மினல் லைலி, எனது தந்தை என்னை இரவிலே அழைத்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய தந்தை அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்கிறார்? மா உரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மை யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்கிறார், ஜாபிரே, அநேகமாக நாளைய உஹத் போர்க்களத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் முதலாமானவராக ஷஹீதாக்கப்படுபவர் நான் என்றே கருதுகிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை! இவருக்கு இது தானா யூகிக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கூப்பிட்டு பேசி இதை அறிவிக்காவிட்டால் இது அவருக்கு தானா கெஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளைய தினத்திலே முதலாவதாக கொலை செய்யப்படுபவர், ஷஹீதாக்கப்படுபவர் நான் என்றே கருதுகிறேன். வ இன்னி லா அத்ருக்கு பஅதி அஸ்ஸ அலைய மின்க கைர நஃப்ஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்கிறார், எனது அருமை மகனே, இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நான் அதிகமாக இந்த உலகத்திலே மதிப்பு தரக்கூடிய ஒருவர் எனக்கு இருப்பாரே ஆனால் அது நீதான் என் அருமை மகனே என்று சொல்கிறார். என்ன வார்த்தைன்னு பாருங்க. ஒவ்வொரு வாப்பாமார்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு மகன்மாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். உலகத்துல கண்ட நின்றவங்க எல்லாத்தையும் மதிப்பாங்க, தாம் பெத்த தன்னுடைய குழந்தைய மதிக்க மாட்டாங்க, கௌரவிக்க மாட்டாங்க, ஏனோ தானோ என்று நடந்து கொள்வாங்க. சொல் பேச்சு கேட்காதவன், என்னுடைய கோட்டை தாண்டியவன், என்னுடைய கட்டளைப்படி வாழாதவன் என்றெல்லாம் சொல்லி தன் பெத்த மகனை துரத்தி துன்புறுத்தி வேதனை அளிக்கக்கூடிய பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலையை தாண்டி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ற மகனே, இவர் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இவரும் திருமணம் முடிக்காத நிலையில் இருக்கிறார், ஒரு இளைஞராக இருக்கிறார். மகனை கூப்பிட்டு சொல்றார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகத்திலே நான் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரே ஆனால் அது நீதான் என்னுடைய மகனே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஃபஇன்ன அலைய தைனன், என் மகனே, நான் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், அதனால் எனக்கு கடன் ஏற்பட்டிருக்கிறது, என்ற வாழ்வாதார செலவிற்கு வழி இல்லாத நிலையில் நான் கடன் பட்டிருக்கிறேன். ஃபக்லி, என்னுடைய கடனை நீதான் அடைத்து விட வேண்டும். வஸ்தௌசி பி அஹவாத்திக கைரா, அதே நேரத்தில் உன்னுடன் கூட பிறந்த உடன் பிறந்த அதிகமான சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய விஷயத்திலே நீ நல்லெண்ணத்தை நலம் நாடக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் என் அருமை மகனே என்று சொல்கிறார்கள். வேறு அறிவிப்புல வருது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்த்து கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகள் 7 பேர் அல்லது 9 பேர் என்று வருகிறது. அந்த 9 சகோதரிகளுடன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்து 10வதாக மனைவியும் மரணித்த நிலையில் அந்த குடும்பத்தை கரை சேர்ப்பதற்காக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள். இப்ப அவருடைய மனசுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாளைய தினத்தில் நான் ஷஹீதாக்கப்படுவேன், முதலாம் தரமாக நான் தான் ஷஹீதாகுவேன் என்ற எண்ணம் வருகிறது. இந்த நிலையில் தான் பெற்ற தன்னுடைய அருமை குழந்தைகளை விட்டு விட்டு செல்வதற்கு எந்த தந்தையுடைய உள்ளமும் இடம் கொடுக்காது. என்னதான் மார்க்கத்துடன் ஈடுபாடுடன் வாழ்ந்தாலும் பொம்பளை புள்ள பெத்த ஒரு வாப்பா கிட்ட கேட்டு பாருங்க, ஆம்பளை புள்ளைய பெத்த ஒரு வாப்பா உம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களோட புள்ளைகளை பிரிஞ்சு இருக்கிறது, இழந்து வாழ்வது என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. அந்த நிலையை இவர் அடைகிறார். எல்லாரும் எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க, போருக்கு கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய சமாதானங்கள் செய்தார்கள், பேசினார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சமாதானம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. என்ன கேட்டிருக்கலாம்? அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி வேற இறந்துட்டாங்க, எனக்கு வேற சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் 9 பேர் பொம்பளை பிள்ளைகள், ஒரே ஒரு இளைஞன் ஆம்பளை புள்ள, ஒரே ஒரு இளைஞன் இருக்கிறார். இந்த 10 பேருடன் நான் அவங்கள விட்டுட்டு நீங்க வேற என்னமோ சொல்லிட்டீங்க, நானும் ஷஹீதாக்க போற மாதிரி நிலைமை, இந்த 10 பேரை நான் அந்தரத்துல விட்டு விட்டு வரலாமா? எனக்கு சிரமம் தானே, இந்த முறை மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ தந்துடுங்க விதிவிலக்கு கேட்டிருக்கலாமா? இல்லையா? கேட்டிருக்கலாம். தன்னுடைய மகன்மார்களை நினைத்து மகள்மார்களை நினைத்து விதிவிலக்கு கேட்டிருக்கலாம். அப்படி அந்த கவலை இல்லாம ஒரு கல்லெஞ்சுக்காரராக அவர் இருக்கல. கல்லெஞ்சுக்காரராக இருந்தார், இதை கூப்பிட்டு மகனுக்கு சொல்லி இருக்க மாட்டார்.
இதை செல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? என்ன என்னதை பார்த்துக்கோ, அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், என்னோட குடும்பத்தை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்று அல்லாட பாதையில போற மாதிரி அவரும் அல்லாட உண்மையான அல்லாவின் பாதை இது. அந்த நேரம் நெருக்கடியான நிலை. உஹது போர்க்களத்தில் இருந்தவர்கள் சொற்பமானவர்களே. அந்த சொற்பமானவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த நிலையில் தன்னுடைய குடும்பத்தை அடகு வைத்து, தன்னுடைய குடும்பத்தை எந்த நிலைக்கு அவர்கள் சென்றாலும் பரவாயில்லை, நான் உயிர் தியாகம் செய்வதற்கு தயார் என்ற ஒரு மனோநிலையில் சென்றாரே அந்த உத்தம தோழர் அப்துல்லா இப்னு அமர் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி நமக்கு. குடும்பத்தை பார்க்கிறேன், உழைக்கணும், குடும்பத்துக்காக பாடுபடணும் என்று அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி மக்களை அழைத்தால் எல்லாரும் வெறுண்டோடுகிறார்கள். பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் சந்ததிகளுக்கு நான் ஏதாவது வழி பண்ணணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதை துச்சமாக மதிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. அவர் சொல்றார், கடன் வேற இருக்கிறது வாப்பா, நான் கடன் வேற பட்டுட்டேன், என்ன குடும்பத்தை பராமரிக்க முடியல, மௌத்து வந்தால் ஷஹீதுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. யுக்ஃபரு ஷஹீது குல்லு ஷஹீத குல்ல தம்பின் இல்லத்தைன், ஒரு ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர இருக்குது. அவர் அதை யோசிக்கிறார். போர்க்களத்தில் நான் ஷஹீதானால் ஷஹீதுடைய அந்தஸ்தை நான் அடைந்தவராக சொர்க்கத்துக்கு செல்லலாம், ஆனால் சுவனத்துக்கு செல்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தொல்லை தடையாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து தன்னுடைய அருமை மகனாரிடம் நீ தான் அடைக்கணும்பா என்றாரு. அடைக்கிறதுக்கு பெரிய சொத்து செல்வமா இருக்குது, வாப்பவே கடன் பட்ட நிலையில இருந்தா மகன்மார்கள் என்ன செய்வாங்க, ஒன்னும் பண்றதுக்கு வழி இல்லைண்டு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைவிட்டார்களா? கைவிடல. சரி வாப்பா, நான் பார்த்துக் கொள்றேன், நான் உங்களுடைய கடன் விஷயத்துல நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் என்று சொல்லி அதை முழுமையாக அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். காலை பொழுது அடைகிறது. உஹது போர்க்களத்திலே குறிப்பிட்டதை போன்று அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முடிஞ்சு. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு யோசி, என்ன பண்ணனா, நான் என்ன பண்ணேன், 9 பொம்பளை பிள்ளைகளோட என்ன வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போவேன், கடன் தொல்லை வேற இருக்குது. இந்த நிலையில எங்கட வாப்பா எங்களை வெற்றிட்டு போனா என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு அப்பன் இருந்தானே, அந்த அப்பன் அவனுடைய கடன், அவன் ஜாலியா சுத்துறதுக்காக பட்ட கடன் எல்லாம் எங்கட தலையில அடிச்சுட்டு போனானே என்று பேசக்கூடிய நாவுகள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி யோசிக்க வேணாம். என்னென்றால் எங்களை பெற்றவங்க தானே, என்னென்றால் எங்களை வளர்த்தவங்க தானே, என்னென்றால் எங்களுக்கு உணவளித்தவர்கள் தானே, எங்களை பராமரித்தவர்கள் தானே, எங்களை அரவணைத்தவர்கள் தானே, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்படக்கூடாதா, நாங்கள் வேர்வை சிந்தக்கூடாதா, ரத்தம் கூட சிந்துவதற்கு நாங்கள் முன்வரக்கூடாதா? முன்வர வேண்டும். அந்த படிப்பினையை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு தருகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1351வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் ஷஹீதானவர்களை இரண்டு நபர்களாக கபறுகளில் அடக்கம் செய்கிறார்கள். கபரிலே ஆக கீழ்மட்டத்திலே ஒருவரும் அதற்கு மேல் மட்டத்திலே இன்னொருவரும் என்ற விதத்தில் 2 பேர் அடக்குறாங்க. அடக்கும் போது ரசூல் ஒரு சுண்ணாவை கடைபிடிக்கிறாங்க. கேட்கிறாங்க, இந்த 2 பேர்ல அதிகமாக குர்ஆன் தெரிந்தவர்கள் யாரு, அவங்கள சுட்டி காட்டுங்க, அவங்கள தான் கபருக்கு கீழ் பகுதியில் வைக்கணும், குறைவாக குர்ஆனை தெரிந்தவர்கள் மேல் பகுதியில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி கேட்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு 2 பேருக்கு மத்தியிலே குர்ஆனை அதிகமாக தெரிந்தவர்களை மிகவும் ஆழத்திலே கபரிலே வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேருடன் கபரிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது என்ன மனசுக்கு விருப்பம் இல்லை, நான் இதை ஒத்துக்கொள்ளல, என் வாப்பா இன்னொருத்தரோட கபருக்குள்ள போய் இருக்கணும் என்றதை நான் யோசிக்கல, வாப்பா மேலே ஒரு பாசம் என்று பாருங்க, கடன் தொல்லையை தந்துட்டு போனார், இதே போதும், இதுக்காக என்ன செய்யணும் இவருக்கு என்று யோசிக்காம கடன் அடைக்க சொல்லிட்டாரு, அதே போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் மனிதர்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலத்திலே வாழ்றான். இவ்வளவு மார்க்க தெளிவிருந்தும் வாழ்கிறான். அறியாமை காலத்தில், ஜாஹிலிய காலத்தில் மக்கள் எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காகவே வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே இதை சிந்திக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவர் யோசிக்கிறார், தன்னுடைய தந்தையை 6 மாத காலத்துக்கு பிறகு கபர்ல இருந்து வெளியெடுக்கிறார். வெளியெடுத்து தனியா ஒரு கபர்ல அடக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தையின் உடல் எந்த நிலையில் நான் வைத்தேனோ அதே நிலையில் நான் பார்த்தேன் என்கிறார். பொதுவாக நபிமார்களுடைய உடலை மண்ணு தின்னாது. நபிமார்கள் அல்லாதவர்களுடைய உடலுக்கு உத்தரவாதம் கிடையாது. தின்னுமா தின்னாதான்றது நேரடியாக. நபிமார்களுடைய உடல் கண்டிப்பாக மண்ணு தின்னாது, மண் அரிக்காது.
ஆனா இவர் நபி அல்ல, ஒரு நபி தோழர். இவருடைய உடல் அடிபடலாம், மண்ணு சாப்பிட்டு விடலாம். ஆனா அந்த 6 மாத காலத்துக்குள்ள மண்ணு சாப்பிடக்கூடிய நிலையில் இல்லாம அன்று புதைத்த நிலையில் நான் அவரை பார்த்தேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அதிசயமா நிகழும் என்று சொன்னேன். ஒவ்வொன்றா பட்டியல் போட்டுக்கோங்க. இப்படி வருது. பிறகு அந்த ஷஹீதான அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி கொண்டு வரப்படுகிறார்கள் அடக்குவதற்கு முன்பதாக. இன்னொரு அறிவிப்புல வருது, லம்மா குத்திலா அபி, என்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில், கொலை செய்யப்பட்ட நேரத்தில், ஜஅல்து அக்ஸிஃபு ஸௌப அன் வஜ்ஹி அப்கி, நான் அழுது கொண்டு கண்ணீர் வடித்தவனாக என் தந்தையின் முகத்தை ஒரு போர்வையால், ஒரு புடவையினால் மூடப்பட்டிருந்தது, அதை அகற்றுவதற்காக நான் முற்பட்டேன். வயன்ஹவுனி அன்ஹு, ஆனால் அவரை விட்டும் நான் தடுக்கப்பட்டேன். வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி, ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தடுக்கவில்லை. ஏன் நபி தோழர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள் என்று சொன்னா, இன்னொரு அறிவிப்புல வருது, புகாரில் 1293வது அறிவிப்புல, ஜி அபி அபி யௌம உஹுதின், உஹதுடைய நாளிலே என்னுடைய தந்தை கொண்டு வரப்பட்டார். கது முஸ்ஸில பிஹி, அவர் கடுமையான முறையில் சித்திரவதை செய்து அவருடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஹத்தா உலிய பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில், வைக்கப்படுகின்ற நேரத்தில் அவருடைய உடம்பு சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது, பார்ப்பதற்கு முடியாத ஒரு நிலை. அதனால தான் சஹாபாக்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்க்குமாறு சொல்லல, பார்க்கிறத தடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் வகது சுஜ்ஜி சௌபன் ஃபதஹபுத்து, அவர் ஒரு போர்வையால் போர்த்தப்பட்டு இருந்தார். ஃபதஹபுத்து உரீது அன் நக்ஸிஃப அன்ஹு, நான் அதை அகற்றுவதற்காக முயற்சி செய்தேன். ஃபனஆனி கௌமி, எனது தோழர்கள் என்னை தடுத்து விட்டார்கள். சும்மா தஹப்து அக்ஸிஃப அன்ஹு, மீண்டும் ஒரு முறை நான் அகற்றி பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன். ஃபனஹானி கௌமி, எனது தோழர்கள், என்னுடைய சமூகத்தவர்கள் என்னை தடுத்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன தடுக்கல. அவரை தடுக்காதீங்கப்பா, என்னதான் இருந்தாலும் அவருடைய தந்தை தானே, பார்க்க தானே வேணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கருணை உள்ளத்தை பார்த்தீங்களா? எப்பயும் நம்மளோட லீடர் சரியான இடத்துல இருப்பாரு, என்னதான் இருந்தாலும் சரியான வழியை காட்டுவாரு. எங்கேயுமே ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்கு பாதிப்பு வராத விதத்துல அற்புதமான உள்ள முருகக்கூடிய அறிவுரைகளை கொடுப்பார்கள். மகன், தந்தையுடைய முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் மகன் பார்த்தால் ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு தான் நபி தோழர்கள் தடுக்கிறாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்கடா, அது அவருடைய உரிமை. இறுதி கட்டத்திலே தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த வாய்ப்பை மகனுக்கு வழங்கத்தான் வேண்டும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் சிதைக்கப்பட்டிருந்ததை பார்த்து சில நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள், அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தியாகியா இருந்திருப்பார். உஹது போர்க்களத்தில் பல நபி தோழர்கள் பின்வாங்கி ஓடுகின்ற நேரத்தில் எல்லாம் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நபி தோழர்கள் களத்திலே முன்னேறி எதிரிகளை தாக்கினார்கள், எதிரிகளை வீழ்த்தினார்கள், எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள். அந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒருவர் தான் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அழுகுற சத்தம் கேட்குது வெளியில இருந்து. அழுவார்கள் தானே, என்னதான் இருந்தாலும் அழுகிற சத்தம் கேட்கும் தானே, குடும்பத்தார்கள் அழுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் அழுறாங்க, யார் என்று கேட்கும்போது, ஃபஜஅலத் அம்மதி ஃபாத்திமத்து தப்கி, என்னுடைய மாமி ஃபாத்திமா அவர்கள் இதற்காக வேண்டி அழுது கொண்டிருந்தார்கள். அழுகிற சத்தம் கேட்டோன்னே யார் என்று கேட்டோன்னே ஃபாத்திமா என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சகோதரி அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? தபுக்கீன அவுலா தபுக்கீன, நீங்க அழுங்க, அழாம இருங்க, எனக்கு அது மேட்டர் இல்ல. மாசாலத்தில் மலாயிகத்து துலில்லுஹு பி அஜ்னிஹதிஹா அத்தா ரஃபஅதுமுஹு, வானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நீங்கள் ஜனாசாவை உயர்த்துகின்ற வரைக்கும் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிழல் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன நினைக்கிறீங்க, என்ன பாக்கியம் என்று நினைக்கிறீங்க? அவருடைய ஜனாசாவை தோள்களில் சுமக்கும் வரைக்கும் நீங்க அழுங்க, அழாம இருங்க. மலக்குமார்கள் அவர்களுடைய ரெக்கைகளால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவர்களுக்காக நிழலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதான் பாக்கியம், இதான் சுபசோபனம், இதான் நற்செய்தி. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது.
அதே போன்று இன்னொரு செய்தியில வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே கருத்தை சொல்றாங்க, ஜாலத்தில் மலாயிகத்து துலில்லுஹு பி அஜ்னஹதிஹா அத்தா ருஃபிஅ, நீங்கள் உயர்த்தும் வரைக்கும் வானவர்கள் அவருக்கு நிழலளித்துக் கொண்டு இருப்பார்கள். சில சந்தர்ப்பத்தில் சில நபி தோழர்களுக்கு வானவர்கள் ஜனாசாவை வந்து குளிப்பாட்டுறாங்க. சில நபி தோழர்களுக்கு வானவர்கள் ஜனாசாக்கு நிழல் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு அடைய முடியுமான பாக்கியங்களா? சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கை எப்படி தியாகத்தோடு இருந்திருக்கும், அந்த தியாகமும் எவ்வளவு அல்லாஹ்க்காக வேண்டியான தியாகமா இஹ்லாஸா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு இஹ்லாஸுக்குரியவர்களாக இந்த குடும்பம் இருந்திருக்கிறாங்க. தந்தை மாத்திரமல்ல, மகனுடைய நிலையை பாருங்கள். இப்ப இவர் மௌத்தா போனாரு. மௌத்தா போனா 9 பொம்பளை பிள்ளைகளோட ஜாபிர் ரலியல்லாஹு தனியா இருக்கிறாங்க. வாழ்க்கையை கொண்டு போகணுமே, கடன் வேற இருக்குது வாப்பாட, இந்த வாழ்க்கையை கொண்டு போகணுமே, இதுக்கு என்ன பண்ணலாம் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், கானபில் மதீனத்தி யஹூதியுன் வகான யுஸ்லிஃபுனி ஃபீ தம்ரி இலல் ஜிதாத், மதீனாவில் ஒரு யூதர் இருந்தார். அவர் எனக்கு சில 30 வசகுகளுக்காக வேண்டி எனக்கு பேரித்தம் பழங்களை கடனாக தந்திருந்தார். அதை திரும்ப கேட்கிறார். எனக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, எனக்கு கஷ்டம். அவரும் வேற கடன் படுறாரு. என்ற 9 பொம்பளை பிள்ளைகளோட ஒரு வாழ்க்கையை நடத்தணுமே, சொத்து பத்தி எதுவுமே இல்லையே, பெரிய அளவுல தொழில் எதுவுமே இல்லையே, இளைஞரா வேற இருக்கிறாரே, சின்ன ஆளும் சின்னது, திருமணமும் முடிச்சில்ல. அப்ப அவர் வேற கடன் படுறாரு, நானும் கடன் படுறேன். ஒரு யூதன் இருக்கிறான், அவன் கிட்ட கடன் பட்டா 1 வருஷ காலம் அவகாசம் கேட்டு தான் கடனை கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு அதை திருப்பி கொடுப்பதற்கு முடியவில்லை. ஆமன், 1 வருட காலம் கடந்து விட்டது, கடன் அடைக்க முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்ற நிலை வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் போயிட்டு அந்த யூதர் கிட்ட அவகாசம் கேட்கிறாரு. ஃபஜஅல்து அஸ்தன்லிருஹு இலா காபிலின் ஃபயபா, கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் தாங்கலன்னு யூதன் கிட்ட கேட்டேன், அவன் எனக்கு அவகாசம் அளிப்பதற்கு மறுத்து விட்டான். பிறகு ஃபஉஹ்பிர பிதாலிக நபி ஸல்லல்லாஹு, தோழர்களுக்கு கூறுகிறார், உம்சு, எல்லாரும் எழும்புங்கப்பா, எழும்பி போவோம், நடப்போம். நஸ்தன்லிர் லிஜாபிரின் மினல் யஹூதியின், ஜாபிருக்காக வேண்டி அந்த யஹூதியிடம் நாங்கள் போய் கடனுக்கான கால அவகாசம் தரும்படி கால அவகாசம் கேட்போம். இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா? குடிமகனுடைய கடனுக்காக வேண்டி ஜனாதிபதி வந்து பரிந்து பேசுவாரா? காட்சியை பார்த்த என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்கிறார், ஃபவகஃப ஃபில் ஜதாதி, நான் பேரித்தம் மரங்களில் இருந்த கனிகளை பறித்து கொண்டேன். ஃபஜதத்து மின்ஹா மா கலைதுஹு வஃபலல மின்ஹு, நான் பார்த்தேன் அதைவிட சிறந்த பேரித்தம் பழங்களை என்னுடைய வாழ்நாளில் காணாத அளவுக்கு குமிந்து கிடக்க ஆரம்பித்து விட்டது. அதன் மூலமாக அதை பார்த்த அந்த சந்தோஷத்திலே அல்லாஹ்வின் தூதரிடம் சொன்னேன், அத்தா ஜேது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஸ்ஸர்துஹு, ரசூலுல்லாஹ்விடம் நான் நற்செய்தி கூறினேன். அல்லாஹ்வின் தூதரே, என்ன மாதிரி காய்க்குது தெரியுமா, என்ன மாதிரி அறுவடை செய்யலாம் தெரியுமா, அப்படிப்பட்ட பேரிச்சம் பழங்களின் அறுவடையை நான் காண்கிறேன் என்று சொல்லும்போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகால அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நானே சாட்சியம் சொல்கிறேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது அல்லாஹ் மூலமா அறிவிக்கப்பட்ட ஒன்று தானே. வந்து ஒரு பகுதியாகவும் அதுக்கு ஜெயித் என்று சொல்லக்கூடிய பேரித்தம் பழங்களை இன்னொரு பகுதியாகவும் 2ஆ பிரித்துக் கொள். சும்மா அரசியல் இளைய, பிறகு என்னை அழைப்பதற்காக ஆள் அனுப்பு. பிறகு அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்க்கு வர சொல்றாரு. பிறகு ரசூலா தோட்டத்துக்கு போறாங்க. ஃபஜலஸ அலல் அலாஉ அவ் ஃபீ வஸதிஹி, அந்த பேரித்தம் பழங்கள்ல 2 கொடையா நிக்குது, அதுல நடுப்பகுதியில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொள்கிறார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், கில்லில் கௌமி, உன்னுடைய சமூகத்துக்காக வேண்டி, நீ யாருக்கிட்ட கடன் பட்டாயோ அந்த யூதருக்காக வேண்டி நிறுத்துக்கொள் என்றாங்க. ஃபகில்துஹும், நான் நிறுக்க ஆரம்பித்தேன். அத்தா அவ்ஃபைதுஹும் அல்லதி லஹும், அவங்களுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய பகுதியை விட அதிகமாகவே நிறை வந்து விட்டது. வபகிய தம்ரிஹி, மீதமான நிலையிலும் பேரித்தம் பழங்கள் இருந்தது. கஅன்னஹும் லம் யன்குஸ் மின் உஸையுன், அந்த கொடையிலிருந்து நான் பார்க்கும் பொழுது, குவளையிலிருந்து, அந்த குமியலிலிருந்து நான் பார்க்கும் பொழுது
எடுத்து கொடுத்த பிறகும் கடனை அடைத்த பிறகும் பேரித்தம் பழங்கள் கொஞ்சமும் குறையாத நிலையில் நான் பார்த்தேன். இதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். அன்பிற்குரியவர்களே, இறையச்சத்தோட வாழணும், தக்வாவோட வாழணும், ஹலால் ஹராம பேணணும். சோதிக்கப்படுவோம், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், இறைவன் கைவிட மாட்டான். இன்னைக்கு நாளைக்கு அவசரப்படக்கூடாது. தர வேண்டிய இடத்துல, அது வர வேண்டிய நேரத்தில் தானா வந்து அழகா வந்து சேர்ந்துடும். தவக்கலை விட்டுறாதீங்க, எந்த நேரத்திலையும் தவக்குலை விட்டுறாதீங்க. அதோட உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டிய ஒரு இறை விசுவாசியுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. தவக்கல் உள்ளத்துல ஆழமாக குடியிருக்க வேண்டும். கட்டுக்கட்டா பணத்துக்கு கணக்கு போடுறது அல்ல எங்களுடைய வாழ்க்கை. இறைவன் நமக்கு பரக்கத் என்ற மறைமுகமான ஒரு சுபீட்சத்தை தந்திருக்கிறான். அந்த சுபீட்சத்தை இறைவன் நமக்கு தர ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பணக்காரனாலும் அதை தடுக்க முடியாது. அதைத்தான் நாங்கள் ஒரு ஔராதிலே சொல்கிறோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. இறைவா, நீ தருவதை தடுப்பவனும் இல்லை, நீ தடுப்பவதை தருபவனும் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் தர நினைச்சவனால தடுக்க முடியுமா? முடியாது. யூத என்ன பண்ணா, இந்த கடனை வச்சு முஸ்லிம்களை இழிவுபடுத்த பார்க்கிறான். இப்ப வட்டி பொருளாதாரத்தை வச்சு முஸ்லிம்களை இழிவுபடுத்துறான். இதுதான் அவனுடைய பாரம்பரிய தொழில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த அன்பிற்குரிய தோழர்கள் இந்த அகீதாவிலே தெளிவாக இருந்தார்கள், தவக்கலிலே தெளிவாக இருந்தார்கள். வாப்பா கடனோட போயிட்டாரு, நான் வேற கடன் பண்றேன், நான் என்னத்தை தான் பண்ணுவேன் என்று தன்னுடைய சகோதரிகளை சிறுமிகளை கைவிட்ட நிலையில் அவர் ஓடி செல்லவில்லை. உறுதியோடு பயணித்தார், தவக்கலுடன் பயணித்தார். பிரதிபலனை கண்கூடாக அவர் அனுபவித்துக் கொள்கிறார். இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல இவ்வளவு கவனமாக இருந்தாரோ, அதே போல இந்த கடன் அடைக்கிற விஷயத்துல கவனமா இருந்த மாதிரி தன்னுடைய சகோதரிகளை பராமரிப்பதிலும் கவனமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஒரு பயணத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போறாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் வந்து கொஞ்சம் மந்தமான போக்கில் நடக்குது. ரசூல்லாவுடைய ஒட்டகம் வேகமா வருது. ரசூல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகத்தை கிராஸ் பண்ணி என்ன ஆச்சு விசாரிக்கிறாங்க. அந்த செய்தியை நான் சொல்றேன். அந்த நேரத்தில் ரசூல்லா கேட்குறாங்க, தஸவ்வஜ்த யா ஜாபிர், ஜாபிரை திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், நஅம், ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் திருமணம் முடிச்சிட்டேன். பிக்ரன் அம் ஸய்யிபன், நீங்க ஒரு கன்னி கலிந்த பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அல்லது கன்னி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ஹல்லா ஜாரியத்தன் துலாஇபுஹா வ துலாஇபுக. ரசூலா சொல்றாங்க, நீங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் கொஞ்சம் அந்த பெண்ணோடு கொஞ்சி குழாவி கொண்டு வாழலாம் தானே, அவளும் உங்களை கொஞ்சுவாள், நீங்களும் அவளை கொஞ்சலாம் தானே என்றாங்க. அது வந்து ஒரு அந்த தப்பான இதாக நினைக்க கூடாது. கல்யாணம் முடிக்கிற வயசுல இருக்கிறவங்க கிட்ட இதை கேட்டு பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்பான். என்ன கல்யாணம் மட்டும் பேசுவோமா என்று கல்யாணம் முடிக்கிறதுக்கு இப்ப இன்றைக்கு முடிச்சு தந்தாலும் முடிப்பேன் என்று இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவனுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி தலை உச்சந்தலையில் அப்படி குளிர் காஞ்சு கொண்டு இருக்கும். அந்த அந்த வயசுக்கு அப்படித்தான் இருக்கும். அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி அப்படி போகும்போது அப்படி இறங்கிடும். கொஞ்சிறது குழாவுறது. இப்போ மனைவிக்கு வந்து வயசானோடனே அவக்கு வந்து வீட்டு வேலை தலைவலி உண்டு. 2வது புருஷனும் தலைவலி. ஏன் இவன் இருக்க விட மாட்டான். டீயை ஊற்றி கொண்டு வா, சமைச்சு கொண்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய், தொல்லை ஃபேக்டரி இவன். அவளும் வந்து ஊத்துறது கேட்கறதெல்லாம் கிட்ட கொண்டாந்து கொடுத்து அப்படி கொடுக்கலாம் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தானே. என்ன அவரும் தொழில் பண்ணணும், அவருக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கணுமா இல்லையா, மனைவி கண் குளிர்ச்சியா இருக்கணும். அவர் எப்ப பார்த்தாலும் வீட்டில் இருந்து கொண்டு சமைச்சு கொண்டு டீ போட்டு கொண்டு இருந்தா இவர் தொழிலுக்கு போனா மாறி நடந்துடும், எல்லாம் தலைக்கீழ் ஆகிடும். கடைசியில் அவ புருஷனாவி இவர் பொண்டாட்டி ஆக வேண்டி வந்துடும். அவ குடும்பத்தையும் பார்த்து கொள்ளணும். அப்ப இந்த நிலையில எல்லாரும் ஒரு இளமையான நிலையில ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிப்பது இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. நீங்க விதவையத்தான் முடிக்கணும் என்றது இல்லை, கன்னி பெண்களை திருமணம் முடிக்கலாம். ஆனா விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது இஸ்லாத்துல உண்டு. ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கான்செப்ட் பாருங்க, ரசூல் இப்படி கேக்குறாங்க, அவ் துலாஹிகுஹா வ துலாஹிகுக, அல்லது மகிழ்ச்சியா இருக்கலாமே, அவள் உன்னை மகிழ்ச்சியாக்குவாள், நீ அவளை மகிழ்ச்சியாக்கலாம், ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருந்தா. ஆனா இந்த அன்பு தோழர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்கும் நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் மனுஷர் இருப்பாங்களா? குல்து ஹலக அபி, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தையோ மரணித்து விட்டார். ஃபஇன்னி ஃபதரக சப்அ அவ் திஸ்அ பனாத்தின், அவர் வேற 7 பொம்பளை பிள்ளையில 9 பொம்பளை பிள்ளையில வேற விட்டுட்டு போயிட்டாரு. இந்த நிலையில ஃபகரிஹது அன் அஜீஹ உன்ன பிமிஸ்லிஹின்ன, அல்லாஹ்வின் தூதரே இந்த நிலையில ஏண்ட தங்கச்சிமார்கள் மாதிரியே ஒரு குமரு புள்ளைய நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை, நான் வெறுத்தேன். ஏன் தெரியுமா? ஃபதஸவ்வஜ்து இம்ராத்தன், நான் ஒரு கண்ணி கலிந்த பெண்ணையே திருமணம் முடிப்பதற்கு காரணம், ஒரு மனுஷிய திருமணம் முடிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா தக்கூமு அலைஹின்ன, அந்த பெண்மணி என்னுடைய சகோதரிகளை பராமரிக்கலாம் அல்லவா, என்னுடைய சிஸ்டர்ஸ் என்னுடைய உடன்பிறப்புகளை அந்த என்னுடைய மனைவி ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து அரவணைக்கலாம் அல்லவா, கடமைகளை நிறைவேற்றலாம் அல்லவா. இதற்காகத்தான் நான் ஒரு கண்ணி கலிந்த பெண்ணை தெரிவு செய்தேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்றான். இதான் ஈமான். உலகம் இலக்கில பார்த்தீங்களா, திருமண வாழ்க்கையில கூட ஹலாலா திருமணம் முடிக்கலாம், ஒன்றுக்கு 4 வர காட்டும் நிபந்தனைகளோட அனுமதி உண்டு. ஆனா இந்த உலக வாழ்க்கை தான் நம்முடைய அடிப்படை இலக்கா? நம்முடைய இலக்கு எது? மறுமை, ஆகிரத்து. அந்த ஆகிரத்தை திருமணத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ள முடியுமா என்பதை தான் நபித்தோழர்கள் பார்த்தார்கள். அந்த மறுமையிலே வெற்றி அடைவதற்கான வழி இருக்குதா பார்க்கிறாங்க. இந்த சகோதரி இப்படி நான் நிலையில இருக்கிறேன், எனவே தான் இப்படி முடிச்சேன் சொன்னோன்னே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபபாரக்கல்லாஹு அலைக ஜாபிரே, உன்னுடைய கடமைகள் விஷயத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. யாருக்கு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத்தாக்கட்டும். நல்ல கொள்கை, நல்ல எண்ணம், நல்ல நிலைப்பாடு, நல்ல பாலிசி, இப்படிதான் இருக்கணும், பரக்கத் செய்யட்டும் என்றாங்க. இந்த செய்தியை நாங்க புகாரில 6387வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தியில வருது, இவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ் தஸவ்வஜ்த பிக்ரன், ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் முடித்திருந்தார், துலா இபுஹா வ துலா இபுக, நீ அவரை மகிழ்விக்கலாம். இந்த மகிழ்விக்கிற கதையை கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் துவஃபி வாலிதி, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவிஸ்துஷ்ஹித வலி, அவிஸ்துஷ்ஹித அல்லது அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், வலி அஹவாத்துன் சிகாருன், எனக்கு சிறு சகோதரிகள், சிறு வயதிலான சகோதரிகள் இருக்கும் நிலையில் என்னுடைய தந்தை மரணித்து விட்டார். ஃபகரிஹ்து அன் அத்தஸவ்வஜ மிஸ்லஹுன்ன, அவங்கள போலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வருவதற்கு நான் விரும்பவில்லை. ஃபலா துவத்திபுஹுன்ன வலா தகூமு அலைஹின்ன, அந்த என்னுடைய சிறுமிகளை, என்னுடைய சகோதரிகளை அரவணைத்து பராமரித்து பாசம் காட்டக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெண் தேவை, அதனால் தான் நான் இப்படி திருமணம் முடித்தேன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவருடைய அந்த அக்கறையை காட்டுது. இவர் பொருளாதாரத்தில் சிரமப்படுறது ரசூலுல்லாஹ் கவனிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர் வேற சொல்றாரு, நான் ஏற்கனவே சார்ஜர் கொஞ்சம் அடிக்க சொல்றேன், இல்லை பேக்ல சார்ஜர் சார்ஜர். அப்ப அவர் வேற என்ன சொல்றாரு, என்னுடைய இந்த பொருளாதார நிலை பிரச்சனைன்றதை அடிக்கடி ரசூலுல்லாஹ் யூதரோடு பரிந்து பேசுறதெல்லாம் வருது. ரசூலுல்லாஹ் இதை கவனிக்கிறாங்க. கவனிச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு போர்க்களத்திலிருந்து இவர் வரும் பொழுது இவருடைய ஒட்டகம் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒட்டகத்துக்கு ரசூலோட கையால ஒரு குத்து குத்துறாங்க. குத்தின உடனே அந்த மந்தமான போக்கில் நடைய கட்டின ஒட்டகம் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. ரசூலா சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு நீங்க வித்து தருவீங்களா, எனக்கு நீங்க விலக்கி தருவீங்களான்னு கேட்கிறாங்க. அஃப தபீஊனிஹி நீஹி, அந்த ஒட்டகத்தை எனக்கு நீங்க விலக்கி தர முடியாதான்னு கேட்கிறாங்க. ஜாபிர் அலைஹி சொல்றாங்க, ஃபஸ்தஹைது வலம் யகுல் லனா நாலிஹுன் கைருஹு, எனக்கு வெக்கமா வேற இருந்துச்சு, இந்த ஒட்டகத்தை தவிர நீர் இறைப்பதற்கு எங்களுக்கு வேற ஒட்டகம் வேற இல்ல, இதை ரசூலா விலக்கி வேற கேட்கிறாங்களே, வெக்கமா இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதர் இது மட்டும்தான் இருக்குதுன்னு இதே ஒரு அண்டர்டேக்கர் நிலையில தான் இருக்குது, ரெப்பேர்ல தான் இருக்குது, அண்டர் ரெப்பேர். இந்த நிலையில இதை எங்களுக்கு தண்ணீர் இறைப்பதற்கு இதுதான் இருக்குது, இதை விட்டா எனக்கு வழியில வெக்கமா வேற இருக்குது, என்ன பண்ண ரசூலா கேட்டாங்க. இவர் சொல்றாரு, நஅம் ஆமான் தருகிறேன். ஃபபிஅனிஹி ஃபபிஅதுஹு இய்யாஹு அலா அன்னலி ஃபகார லஹ்ரிஹி அத்தா அப்லுகல் மதீனா, நான் மதீனாவுக்கு வரும் வரைக்கும் எனக்கு சஃபாரி வேணும். ஒட்டகத்தை இப்ப தந்துட்டேன்டா,
எனக்கு வந்து மதீனாக்கு போறதுக்கு இயலாம போகும். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் நான் விற்கிறேன் என்றாங்க. இதுல இருந்து ஒரு செய்தி வருது, வியாபாரம் நடத்தும் பொழுது நிபந்தனையின் அடிப்படையில் வியாபாரம் நடத்தலாம், கண்டிஷன் போடலாம். இந்த கண்டிஷன் போடுறாங்க, கண்டிஷன் போட்டு வித்து இருக்கிறாங்க, அதை விரும்பினாத்தானே அவர் எடுத்துக்கொள்ளணும். இதை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு மதீனாவை நோக்கி இவர் செல்வதற்காக அனுமதி கேட்கிறார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்னி அரூசுன், நான் புது மாப்பிள, யுத்தத்துக்கு வேற வந்திருக்கிறேன், யுத்தம் வெற்றி அடைஞ்சிட்டோம், மதீனாவை நோக்கி போறோம். போறதா இருந்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கிளம்ப முடியாது, ஜமாத்தாவே தான் வரணும். அமீருக்கு கட்டுப்பட்ட நிலையில எல்லாரும் ஒண்டாத்தான் பயணத்தை கொண்டு வரணும். ஒரு பயணம் போறதா இருந்தா ஒரு அமீரை நியமிச்சு போவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நியமிப்பாங்க. ரிட்டர்ன் வரும்போது எனக்கு அங்க ஒரு வேலைக்குது இங்க ஒரு வேலைக்குது ஆளுக்கு மாற இயலாது. மாறுறதா இருந்தா, இடையில ஓடுறதா இருந்தா அமீர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஓடணும். அமீர் சாபு கிட்ட இல்ல, அமீர் கிட்ட. பாம்படிக்கிறதுக்கு மசூரா கேட்கணும் வேண்டுவாங்க அமீர் சாப் கிட்ட, அந்த விஷயத்தை சொல்லல. இதோட ஆளுநர், ஒரு குழு, ஒரு கவர்னர், இந்த மாதிரி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அனுமதி கேட்கணும். இப்ப அவர் சொல்றாரு, நான் ரசூலா கிட்ட அனுமதி கேட்டேன், கல்யாணம் முடிச்சுட்டு தானே, யுத்தம் முடிஞ்சிருச்சு தானே, டக்குனு மதீனாக்கு போவா என்று கேட்கிறாரு. ரசூலா சரி போங்கன்றாங்க. மதீனா, நான் மனிதர்கள் அனைத்து மக்களை விட நான் வேகமாக மதீனா வந்து சேர்ந்துட்டேன். அத்தா அத்தைத்துல் மதீனத்தை ஃபலகியனி ஹாலி, மதீனாக்கு வந்தா ஏண்ட சாச்சா வந்து நின்றாரு. அவர் என்ன கேட்கிறாரு, என் தாய் மாமன் வந்து நிற்கிறார். அவர் கேட்கிறாரு, அனில் பஹீரி, அந்த ஒட்டகம் எங்க, இது என்னாச்சு என்று கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து அதை வித்துட்டேன். போச்சு, இருந்ததே ஒரு ஒட்டகம், அதையும் வித்து போட்டியா, ஏச்சு. இவர் யாருக்கு வித்துன்ற கதையை சொல்லல, வித்துட்டேன் என்றாரு. கேட்டது ரசூலுல்லாவே. அவர் தப்பா நினைச்சிடக்கூடாது, இந்த ஏழை கிட்ட இந்த வாகனத்தையும் ரசூலா வாங்கிட்டாங்க சொல்லாம விட்டுட்டாரு. பிறகு ஃபலாமணி, அவர் கடுமையாக என்னை குறை சொன்னார், திட்டினார். கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டேன். பிறகு அவர் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அந்த நடந்த பயண சம்பவத்தை சொல்லி மதீனாக்கு ரசூலா வந்து சேர்றாங்க. தலைவரை பாருங்க, நம்மளோட தலைவர்மார்கள் இருப்பாங்க, உண்ட சொல்லுவான், எப்ப சூட்டுக்கு சொல்லுவான், சூடு பிடிக்கும் போது அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், எல்லோரும் சேர்ந்து உம்ரா செல்வோம் என்றுவான். சூடு இறங்கினோன்னே கண்டாலும் காணாத மாதிரி உம்ரா என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஏன் ஞாபகப்படுத்தி கேட்டுருவானா இல்லையா? உங்களுக்கு நான் வேலை வாய்ப்புகளை தருகிறேன், என்னை இந்த நகர சபைக்கு பிரதிநிதியாக நீங்கள் அனுப்புங்கள், பாராளுமன்றத்துக்கு என்னை பிரதிநிதியாக அனுப்புங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று வாய் சவடால் விடுவான். சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார்ந்தோடனே அவருக்கு மறந்துருச்சு, எல்லாம் மறந்துடும், கணக்கெடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியா ரசூல்லா வாகனத்தை விலை பேசினது இல்ல. ரசூல்லா முக்கியமான தலைவர், ஆன்மீக தலைவர், வஹியுடைய தொடர்பு, நாட்டை பாதுகாக்கிற ஜனாதிபதி, இவ்வளவு பொறுப்புகள் இருக்கும் நிலையிலும் ஜாபிர் பின் அப்துல்லாக்கு ரசூலா கொடுத்த அந்த வாக்குறுதி ஞாபகத்துக்கு வருது. ரசூலா, ஜாபிர் வாங்க, சமனஹு, அந்த ஒட்டகத்துக்கு தேவையான காசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். நம்மட தலைவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதை வச்சு போங்க, இன்ஷால்லா போறோம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடவா என்று கேட்பான். அக்கௌண்ட்டுக்கு போட்ட மாதிரி தான். தென்னாங்காசி என்றுவாங்க. தென்னாங்காசி என்றா கொடுத்த மாதிரி தான், கிடைக்காது. தலைவன் கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்தி கேட்கவும் ஒரு மாதிரி. கேட்டா, என்னையா ஒரு 50,000 ரூபாய் காசை போட்டு இவ்வளவு தட்டுமாறுறாய், வாழ்க்கையிலே காசு பணம் பார்க்காதவன் மாதிரி கேவலப்படுத்தி விட்டாலும் விட்டுருவான் 4 பேர்ட்ட முன்னாடி, கேட்கவும் முடியாது. இதனால மாட்டி மனசுக்குள்ளால திட்டி வந்துட்டா ஒரு வருது எனக்கு வார்த்தையில, ஒரு பயல் வந்துட்டானே, இவன் எல்லாத்தையும் தலைவனா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவிதியா போச்சே என்று மனசால திட்டி தீர்த்து பதுவா பண்ணி அராபா போகணும் என்றே சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ரசூல் அல்லாஹ்வின் தூதர் இல்லையா? விலைய பேசிட்டு வரத்தஹு அலைய, அந்த ஒட்டகத்தையும் எனக்கே தந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். விலைக்கு பேசினது பைத்துல் மால் காசுல, பைத்துல் மால் காசுல விலைக்கு பேசுறாங்க. பேசி கொடுத்தாச்சு விலைய. இப்ப பைத்துல் மாலுக்கு ஒரு சொத்து வருது, பொது சொத்தா இல்லையா? அது அல்லாஹ்வின் தூதருக்கு யாருக்கும் தர்மம் கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். கொடுத்துட்டாங்க. காசையும் தந்து ஒட்டகத்தை மீண்டும் என்னிடம் ஒப்படைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இதெல்லாம் அந்த ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு, ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றதுக்கு இருக்கிற ப்ரோக்ராம். இதெல்லாம் எழுத்துல டைப் பண்ணி தான் வைக்கலாம்.
நடைமுறையிலலாம் பார்க்க முடியாது. கம்ப்யூட்டர்ல ஒரு மனுஷன் கூகுள் காரிக்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கூகுள் காரி சொன்னாலும் சொல்லுவாள். அவருக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தால் பொய் பேசக்கூடாது, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், துரோகம் செய்யக்கூடாது, நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது, கெட்ட பண்புகள் இல்லை என்றும் நல்ல பண்புகள் இருக்கும் என்று சொல்லும். அது ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராம் படி வாழ்றாங்கப்பா நடைமுறையில். சரியான ஆச்சரியமா இருக்குது. அந்த ப்ரோக்ராம் படி வாழ்க்கை பிராக்டிகலா பார்க்கிறோம். இப்படியும் எல்லாம் இருப்பாங்களா? இப்படி ஒன்றுல கூட மிஸ் ஆகுது இல்லையே. எங்கேயாவது மிஸ் ஆகுதான்னு பார்க்கிறோம், மிஸ் ஆகுது இல்லையே. அப்படி போகுது அந்த வண்டி. அல்லாஹ்வுடைய அற்புதம் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜாபிர் இந்த செய்தி புகாரில 2967வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி இருந்ததனால அவர் வாப்பாட கடன் அடைச்சாரு, தங்கச்சிமார்கள் ஒழுங்கா பார்த்து கொண்டாரு, அவருடைய கஷ்ட நஷ்டத்துக்கு பைத்துல் மால்ல உதவி எடுத்துக்கொண்டார், இப்படிதான் வாழ்ந்தாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க புகாரிய புரட்டி தமிழாக்கம் வந்து இருக்குது. புகாரில ரஹ்மத் பப்ளிகேஷன் போட்டு இருக்கிறாங்க, ஆன்லைன்லயும் இருக்குது. சும்மா ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு தட்டுங்க, எத்தனை ஹதீஸ்கள் வருது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். புகாரி முஸ்லிம்ல மட்டும் பல நூற்றுக்கணக்கான செய்திகள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். சும்மா வாய் சவடால் விட்ட ஒரு நபித்தோழர் அல்ல, மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு நபித்தோழர். மார்க்கத்தை அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லா ஜாபிருன் ஃபீ இஸாரின், ஒரு கீழாடையை மட்டும் வேட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள். மேலாடை இல்ல, கமீஸ் இல்ல, ரிதா இல்ல, வேட்டி மட்டும் தான் இருக்குது. கத் அகதஹு மின் கிபலி கஃபாஹு வ சியாபுஹு மௌலூஅத்துன் அலல் மிஸ்ஜபி. அவர் அந்த தன்னுடைய மேலாடைய ஒரு பொருளுக்கு மேலே வைத்து அவருடைய கீழாடை வேட்டியுடன் மட்டுமே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே முத்தத்திலே. அந்த நேரத்தில் காலலஹு காயிலுன், ஒருவர் விமர்சனம் செய்கிறார், துஸல்லி ஃபீ இஸாரின் வாஹிதின், ஒரே ஒரு வேட்டியை மாத்திரம் அணிந்து கொண்டு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா என்று விமர்சனம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், இன்னமா ஸனஅது ذلك ليراني احمق مثلك, உங்களை போல மதிமயங்கியவர்கள், உங்களை போல மதி குறைந்தவர்கள் இதை விளங்குவதற்காக வேண்டித்தான் நான் இப்படி வேண்டுமென்றே தொழுதேன் என்கிறார்கள். சொல்கிறார், வ ஐயுனா கான லஹு ஸௌபானி அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள்ல யாருக்கப்பா 2 ஆடைகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்தது? எல்லாம் ஒரு ஆடை தானே இருந்துச்சு, ஒரு ஆடையை வச்சு தானே நாங்கள் தொழுதோம். நீங்க மேலாடை இல்லாம தொழவே முடியாது என்று சொல்றீங்க, இப்படி மார்க்கம் பத்துவா கொடுக்கலாமா என்று நடைமுறையில அவர் நிலைநிறுத்தி காட்டி மார்க்க விளக்கங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் புகாரில 352வது செய்தியா பார்க்கிறோம். மார்க்கத்துல எல்லா சட்டம், இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜுடைய கிரியைகளை நீங்க ஹதீஸ் ஆதாரங்கள் பார்ப்பீங்க. யார் அறிவிக்கிறார் என்று போய் பாருங்க. ஹஜ்ஜில ரசூலா என்ன செஞ்சாங்க, அரஃபால என்ன செஞ்சாங்க, முஸ்தலிஃபால என்ன செஞ்சாங்க, மினால என்ன செஞ்சாங்க, தேடி பாருங்க. அறிவிப்பவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் பல மசாயில்கள், பல துறைகளில் இவர் அறிவித்திருப்பதை பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. எங்க போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நெடுநீண்ட தூரம் பயணித்து நடை பாதையிலேயே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான நோய், எந்திரிச்சு நிற்க முடியல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுளூ செய்றாங்க. வுளூ செஞ்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்துல தெளிக்கிறாங்க. தெளிச்ச உடனே அவர் விழிச்சு கொள்றார். மயக்கத்தில் இருந்தவர் திரும்ப விழிச்சு கொண்டு, விழிச்சவர் என்ன கேட்டார் தெரியுமா? அல்லாஹ், இவ்வளவு நாளா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் ஃபிட்டா இருக்குது, அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்தி, வாங்க டீ காபி சாப்பிடுறீங்க, இப்படி கேட்கல. என்ன கேட்டார் தெரியுமா? அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. யா ரசூல் அல்லாஹி கைஃப அஸ்னஉ ஃபீ மாலி, என்னுடைய சொத்து விஷயத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? என்ன நடக்குது? இப்ப சொத்து சேர்த்துட்டாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடன்ல இருந்தவர், கடன்ல ரசூலா பாரக்கல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்களே, பிரார்த்தனையுடைய விளைவு சொத்துக்களுடன் இருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கைஃப அஸ்னஉ ஃபீ மாலி, என்னுடைய சொத்துக்களின் விஷயத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? கைஃப அக்லி ஃபீ மாலி, என்னுடைய சொத்து விஷயத்திலே எப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்க போகிறீர்கள்? ஃபலம் யுஜிபுனி ஷைஅன், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலையும் தரவில்லை. ரசூலா மௌனமா இருக்கிறாங்க. காரணம், வஹி வரணும். உடனே சொல்கிறார்கள், ஹத்தா நஸலத் ஆயத்துல் மீராஸ், மீராசுடைய வசனம், சொத்து பங்கீடு வசனம்
வாரிசுரிமை சட்டங்களை குறிக்கும் வசனம் திருக்குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தில் 11வது வசனம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்படுகிறது. எப்படி சொத்து பங்கிடணும் என்ற அந்த விஷயம் இந்த உலகத்தாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கேள்வி. காரணம், அவர் நினைக்கிறார் அவருக்கு குழந்தை இருந்தா அவருடன் குழந்தை இல்லாட்டி அவருடன் சகோதரிகள் இருக்கிறார்கள், ஹலாலா என்னமாய் நடக்கணும், குழந்தை இருந்தா எப்படி நடக்கணும், நான் என்னமாய் நடந்து கொள்ளணும், என்னுடைய சகோதரிகளையும் நான் அந்தரத்தில் விட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் கருத்துல கொண்டு மார்க் அடிப்படையிலான ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தார். இந்த ஃபராயில் சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? வாரிசுரிமை சட்டம் நமக்கு தெரியுமா? எப்படி பங்கிடணும் என்ற ஒரு விளக்கம் இருக்குதா? தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, பிள்ளைகள் எவ்வளவு இருந்தால் எவ்வளவு, பிள்ளைகள் இல்லாவிட்டால் எவ்வளவு, சந்ததிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய சகோதரிகள் அசபாவாக வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு யாருக்காவது தெரியுமா? பங்கு சொல்லுவீர்களா? கேட்டோன்னு விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. தெரியல, தேவையில்லை. எதுக்கு? போன் போட்டு கேட்டுக்கொள்வோம், போன் ஆன்சர் இல்லாட்டி திட்டி விடுவோம். இதான் வழி. தேடி படிக்க மாட்டீங்களா? எப்படி வசனம் இறங்குதுன்னு பாருங்க. இதை நாங்கள் புகாரில 5651வது செய்தியா பார்க்கிறோம். மார்க்கத்துக்காக செஞ்ச தியாகம் லேசிப்பட்ட ஒரு தியாகம் இல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கு பெறாத ஒரு போர் இல்ல. அவருடைய தியாகத்தை சொல்றதா இருந்தா பத்ர்ல பங்கு பெறார், உஹதுல பங்கு பெறார், ஹைபர்ல பங்கு பெறார், ஹந்தக்ல பங்கு பெறார், உதைபியா உடன்படிக்கையில பங்கு பெறார். அவர் சொல்லுவார், உதைபியா உடன்படிக்கையில எங்களுக்கு யாருக்கும் தண்ணீர் இருக்கல, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்து தண்ணீர் இல்லை என்று சொன்னோம். அப்ப ரசூல்லா கேட்டாங்க, ஒருத்தர்கிட்டையும் இல்லையா? என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அப்ப கொஞ்சம் இருங்க என்று சொல்லி அந்த பாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளை விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே ஒரு நீரூற்று பீரிட்டு கொண்டு பாய்கிறது. நாங்கள் அனைவரும் தண்ணீர் பருகினோம், அனைவரும் வுளூ செய்து கொண்டோம், நம்மை சுத்தம் செய்து கொண்டோம் என்று சொல்லும் போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க, எத்தனை பேர் மாதிரி இருந்தீங்க? அவர் சொல்றாரு, அத்தனை பேர் இருந்தா அத்தனை பேருக்கு மட்டும்தான் அது என்று சொல்லி மட்டுப்படுத்த பாக்குறீங்களா? லட்சக்கணக்கு பேர் இருந்தாலும் அந்த நேரத்தில் பீரிட்ட நீரூற்று போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மில் 1600 பேர் இருந்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 1600 பேருக்கு வாட்டர் சப்ளை நடக்குது 2 விரலுக்குள்ளால. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய அற்புதங்களை நேரடியாக அனுபவிச்சிருக்கிறார் என்று. அனுபவிக்கிறார். இது மாத்திரமல்ல, இவர் பல படைகளுக்கு அனுப்பப்படுகிறார். இவர் அனுப்பப்பட்ட ஒரு படைக்கு பேரு கருவேல இலை படை. அதுக்கு பேர் கருவேல இலை இருக்குது. கருவேல இலை தான் அந்த படையின் போது, அந்த யுத்தத்தின் போது அவர்களுக்கு உணவாக இருந்தது. கருவேல வாசமே சரியில்லை, இத சாப்பாடா சாப்பிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தியாகிகள் என்று பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 ராகிபின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 பேரை ஒரு அறப்போருக்கு அனுப்பி வைத்தார்கள். என்ன அறப்போர் என்று வரல, கடைசியில கருவேல இலை போரண்டே அது மாதிரிச்சு, பேர் மாறிடுச்சு. அந்த நேரத்தில் வ அமீருனா அபு உபைதா இப்னு ஜர்ராஹ், அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ், அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய அமீராக இருந்தார்கள். நர்சுது ஐரன் லி குரைஸின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அனுப்பின நேரத்தில் நாங்கள் குறைசில ஒரு வணிக குழுவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். ஆனா அவர்கள் வரவில்லை. ஃபஅஸாபனா ஜூஉன் ஸதீதுன், நமக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. அத்தா அக்கல்னல் ஹபத, நாங்கள் கருவேல இலையை சாப்பிட்டோம். வேற வழி இல்லாம, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, ஒரு மரக்கறி இல்லை, ஒரு பால் இல்லை, தண்ணீர் இல்லை, கருவேல இலையை சாப்பிட்டோம். ஃபசும்மிய ஜைசல் ஹபத, இதன் காரணமாக கருவேல இலை படை என்றே எங்களோட படைக்கு பேரும் வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்படி தியாகி. நம்ம ஆக்களுக்கு ஒரு பயணம் போகும்போது கொஞ்சம் சாப்பாடு வசதி, ஒரு மாநாடு நடத்துறோம், கொஞ்சம் டாய்லெட் வசதி அப்படி இப்படி ஆயிடுச்சுங்களே, என்ன மாநாடு நடத்துறாங்க, என்ன டாய்லெட் நடத்துறாங்க? உனக்கு கக்கா போறதுக்காக நாங்க மாநாடு நடத்தணும், நீ அதுக்கு வேற ஏற்பாடு செஞ்சு கொள்ளணுமா இல்லையா? இவன் கழிக்கிறதுக்காக மாநாட்டில் லட்சக்கணக்கு செலவழிக்கிற மொபைல் டாய்லெட் எதிர்பார்க்கிறான். எங்கேயாவது குந்துடா, மறைமுகமான ஒரு இடத்துல குந்தி கழுவிக்கொள், இதுதான் ஈஸியான மெத்தடு. இதை யோசிப்பான். இது கியாமுல்லையில ஏற்பாடு செஞ்சா அது சரியில்லை, டைல்ஸ் பலுவுதண்டுவான், பலுவி புழு. டைல்ஸா இருந்தா வலுவதான் வலுக்கத்தான் செய்யும், அது பலுவுதண்டுவான் கொழும்பு தமிழ்ல. பலுது பலு நாத்தம் அடிக்குது,
சரி, நாங்கள் வந்து எங்களோட இடம் தானே, பொது தொழுகிற இடத்தை சுத்தப்படுத்துவோம், ஒரு சிரமதானம் பண்ணுவோம், ஒரு ஒட்டறையை உடைப்போம், ஒரு பள்ளியை கூட்டுவோம். இதுக்கு தியாகம் செய்வதற்கு ஒத்தரம் இல்லை. இந்த ராஜா மக்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி துவச்சி மப்பண்ணி அப்படி பல பல ஜகஜோதியா வச்சா வந்து ஹாயா தொழுந்துட்டு ஹாயா போவாங்க. 4 வார்த்தை கொஞ்சம் ஹீட்டா இருக்குது அப்படி எண்டுவான். ஏசி போட்டா நல்லா இருக்குமா இல்லையா? போடுவோம், காசு தாங்க போடுவோம். சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் ஏசி பள்ளிக்கு போகிறோம், ஏசி. இவன் தியாக மனசை பார்த்தீங்களா? கொஞ்சம் குளிரா இல்லாட்டி தொலைவும் வர்றான். இல்லை, ஏசி போட்டா ஓடுறான். ஏசி போடுறது உங்களுக்கு வசதி செஞ்சு தரதுல எங்களுக்கு எந்த ஒரு மனசுல எந்த ஒரு குறையும் இல்லை, கருமித்தனமும் இல்லை, செஞ்சு தரலாம். இப்ராஹிம் காக்கா வேணும். இப்ராஹிம் காக்கா இருந்தால் எல்லாம் பெட்ரோல் எல்லா வண்டி ஓடும். தர்மத்தை தாங்க செய்யறோம். ஆனா இது செஞ்சா தான் ஒரு வேணா நீங்க அல்லாஹ்காக வராதீங்க. தியாகம் இருக்கணும். கருவேல இலைய சாப்பிடுறாங்க. பிறகு அவர் சொல்கிறார், நாங்க வால்கல் பஹ்ரு, ஒரு கடல் பகுதிக்கு வந்தோம். அந்த இடத்துல நாங்க ஒரு ஹூத், ஒரு திமிங்கிலத்தை கண்டோம். ஒரு பெரிய மீன் கிடைக்குது, திமிங்கிலம். அல்ல அன்பரு, அதோட பேர் அன்பர். அன்பர் என்று பேர் வச்சா திமிங்கிலத்துக்கு அவங்க வச்ச பேர் கேள்விப்பட்டிருக்கிறான். அன்பர், அன்பர்கள் இல்ல, அல்ல அன்பர் என்பது திமிங்கிலத்துக்கு அதுக்கு பேரே வைக்கிறாங்க. இப்படி வச்சோன்னே ஃபஅகல்னா நிஸ்ஃப ஸஹரின், அது தானா செத்த ஒரு திமிங்கலம். திமிங்கலத்தை இவங்க பிடிக்கலுமா? பிடிக்கலாம். அதை எடுத்து நாங்க எத்தனை நாளைக்கு சாப்பிட்டோம் தெரியுமா? 15 நாட்கள் அந்த திமிங்கலத்தை சாப்பிட்டோம். கடல்ல கரை ஒதுங்கின மீன், அதை பாதுகாக்கிறதுக்கு எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாம 15 நாட்கள் வச்சு வெட்டி சமைக்காம சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. சுட்டு தான் சாப்பிடலாம் அதிகபட்சமா, நெருப்பை ஏற்படுத்தி. எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு உணவை சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடுவோமா? சாறு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு அதுல கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி ஒரு நாடுற மாதிரி ஒரு வாசம் வந்தா என்ன பருப்பு விறு விறு என்று தண்டுவான் நாக்கு. நம்ம விறு திண்டு உண்டு கழித்த ஒரு சமூகத்திலே இது சாதாரண விஷயம்தான், சகஜமான விஷயம்தான். தியாகம் வரணும் இங்கே. இதிலிருந்து வந்தால் அறுசுவை இந்த நாக்கு கேட்காது, கண் குளிர்ச்சியை இந்த கண்கள் கேட்காது, இனிமையை இந்த காதுகள் விரும்பாது. கரடு முரடான பாதையாக இருந்தாலும் நம்முடைய பயணம் தெளிவாக இருக்கும். அது தியாகத்தின் வெளிப்பாடு, இறையச்சத்தின் வெளிப்பாடு. இந்த நபி தோழர்கள் செஞ்சு காட்டினாங்க, வெட்டி சாப்பிட்டாங்க. அதை நாங்க பல வாட்டி எந்த அளவுக்கு திமிங்கிலத்துல விழா எலும்பு ரெண்ட வெட்டி எங்களோட வாகனங்கள் நடுவில் நாங்க ஓட்டி வந்தோம் என்றாங்க. நேரம் பொழுதுபோக்குக்கு ஏன்னா அவ்வளவு பெருசு அது. அதை வச்சுதான் சாப்பிட்டோம் என்றாங்க. அல்லாஹ் ஏதோ விதத்தில் அவனோட பசி என்ன செய்யறான், தணிக்கிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி போர்க்களங்களையும் பங்கு பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரில 4360வது செய்தி. இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, அலித்தஹத்தும் அன்மாத்தன், ஜாபிரே உங்களிடத்தில், அவர் கல்யாணம் முடிச்சோன்னே, மென்பட்டு விரிப்புகள் உங்களிடம் இருக்கிறதா? அதொன்றை நீங்கள் தயாரித்துக் கொள்ளலாமே. பட்டுல ஒரு விரிப்பு, பெட் ஒன்றை செஞ்சு கொள்றது. கல்யாணம் முடிச்சவர் தானே, புதுசு தானே, நல்ல பட்டுல பெட்டு. இதுல ஒன்று விளங்குது, கல்யாணம் முடிச்சவன் நல்ல கட்டில வச்சுக்கோங்க, உடஞ்ச கட்டில்கள் வச்சு கொள்ளாதீங்க. ரசூலா கேட்கிறாங்க, மென்பட்டு விரிப்புள்ள ஒரு விரிப்பு இல்லையான்னு கேட்கிறாங்க. நீ உடஞ்ச கட்டில வச்சு அது நீ ஏறி நிற்கும் போது கட்டில் பிறண்டிச்சண்டு வைங்க, வாழ்க்கையே குண்டக்க மண்டக்க பிறண்டுரும். அதெல்லாம் ரகமா வசதி இருந்தா தேவைண்டா செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ரசூலா கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லா அண்ணாலனா அன்மாத்துன், எங்க கிட்ட எங்க எல்லாம் தூதரே பட்டு மெத்தெல்லாம் இருக்க போகுது, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. இந்த சிலுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் தானே, அதான் பட்டு. கட்டிலுக்கு சாஃப்ட் தேவைன்னு வைக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க. இதுல ஒரு உளவியல் இருக்குது, புரிஞ்சு கொள்றவங்க பிஸ்தா. பார்த்துக்கோங்க. யார் ரசூலா அண்ணாலனா அன்மாத்துன், எங்களுக்கு எங்க பட்டு மெத்தெல்லாம்? ரசூலா சொல்றாங்க, இன்னமா சத்தகூனு, பயப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களுக்கு அது கிடைக்கும் என்றாங்க. எப்படி 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 அறிவிப்பு, எப்படி விளக்கம், எப்படி அந்த தகவல், எப்படி போட்டு வாங்குறது? இல்லையே, பயப்படாதீங்க, கிடைக்கும் கிடைக்கும், பயப்படாதீங்க. சொன்ன மாதிரி கிடைச்சிச்சு பாருங்க அவங்களுக்கு. அதானே அவர் கேட்டாரு, நான் இந்த சொத்தை வச்சு என்ன செய்யணும், எப்படி சொத்தை பிரித்து கொடுக்கணும் எல்லாம் கேட்டாரு. அப்ப தேவையான ஏற்பாடுகளை 9 சகோதரிகளுடன் ஒரு ஏழை இளைஞன் எப்படி வாழ்க்கையை கரை சேர்வது என்பதை சிந்தித்து அல்லாஹ்வை மறந்து இறை நிராகரிப்புக்கும் குஃப்ரியத்துக்கும் செல்லாமல்
அல்லாஹ் மீது முழுமையான தவக்குலை வைத்து தனது பயணத்தை அமைத்துக் கொண்டதனால் பஞ்சன மெத்தைகளும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருப்பது ஒரு அற்புதமான முன்மாதிரி இல்லையா? இதெல்லாம் சிந்திங்க, நல்ல பாயிண்ட்ஸ்கள். மண்டல போட்டு கசைக்கு புழிஞ்சு சிந்தித்தால் வாழ்க்கையில ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படலாம். சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தி புகாரில 5161வது செய்தி, இறுதி நிகழ்வாக ஒரு அற்புத நிகழ்வு. எல்லாம் அற்புதம் தான் அவட வாழ்க்கையில. லிஸ்டா வருது, தேட தேட வருது. நானே ஆச்சு என்னடா இப்படி வருது. இந்த சஹாபியை பத்தி இன்னைக்கு சாயங்காலம் தான் இந்த சஹாபியை பத்தி தேடுறேன், பயானுக்கு குறிப்பெடுக்கணும். தேட தேட வந்து கொண்டே இருக்குது. ஒரு மணி நேரத்துக்குள்ள பயானே முடிச்சிடும். நம்ம மக்களுக்கு சூட தாங்கி கொண்டு இருக்கவும் முடியாது. இது போதுமான அளவு சொல்லிக் கொள்வோம் தான் சொன்னது. இது நிறைய வருது. என்ன வந்துச்சு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொல்கிறார்கள், அகல் போர் நேரத்திலே, கந்தக்குடைய நேரத்திலே நாங்கள் அனைவரும் கற்களை வயிற்றில் சுமந்தவர்களாக நாங்கள் உழைத்துக் கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உழைக்கிறாங்க. கந்த அகலிகளை தோன்றாங்க. ரசூலோட வயிற்றுல 2 கல்லு. ரசூலுல்லாஹ் இவங்க என்ன நினைச்சிடக்கூடாதுண்டா, எப்பயும் டயட்ல இருக்கிற ஆளுன்னு நினைக்க கூடாது. சாப்பிட நினைச்சா ஏப்பம் விட்டுற அளவுக்கு ஒரு ஆட்டேண்டாலும் சாப்பிட்டுருவாங்க. உணர்வு இருக்குது, தேவை இருக்குது, ஆனா கண்ட்ரோல். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழுவாங்க, வறுமைக்கு ஏற்ற மாதிரி வாழுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பசி. எல்லாரும் ஒரு கல்ல வைக்க ரசூலுல்லாஹ் 2 கல்ல வச்சு கொள்றாங்க. எல்லாரும் ஒரு கல்லிட அளவுக்கு தான் உழைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 2 கல்லிட அளவுக்கு உழைக்கிறாங்க. ஒரு அகலை தோண்டும் போது பெரிய ஒரு பாறை வருது, அதை சஹாபாக்கள் உடைக்கிறாங்க. பசி, 3 நாளா சாப்பிடல யாரும். தண்ணியை குடிச்சு கிடைக்கிற ஈச்ச பழத்தை வச்சுக்கொண்டு ஓட்டுறாங்க. சொல்றாங்க, அல்லாஹும்ம லா கைஸ இல்ல கைஸல் ஆகிரா, இறைவா மறுமை வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாதுன்றாங்க. அதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எவ்வளவு பசி பட்னியோட எல்லாம் இருக்க வேண்டி வருது. மறுமை தானப்பா வாழ்க்கைன்றாங்க ரசூலுல்லாஹ். துஆ கேட்டவர்களாக இந்த வேலையை செய்யறாங்க. ஒரு பாறையை உடைக்கணும், சஹாபாக்கள் ட்ரை பண்றாங்க, கஷ்டம், உடம்புல தெம்பும் இல்ல, உடைக்க முடியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருங்க நான் இறங்குறேன். தலைவர் இறங்குறாரு. நம்ம தலைவர் எல்லா இடத்துலயும் நான் சொன்னேனே தேவையான இடத்துக்கு வந்துருவாங்கண்டு இறங்கி ரசூலுல்லாஹ் ஒரு அடி கொடுக்குறாங்க. அந்த பாறை சுக்குநூறானதுன்றாங்க. அவ்வளவு ஃபிட், உடம்பு அவ்வளவு தெம்பா வச்சிருக்கிறாங்க. நாங்க அல்லாஹ்வின் தூதரோன்னு எப்படி நினைக்கிறோம்டா, சுப்ஹானல்லாஹ் 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 இப்படி இருந்தேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி தெம்பு, போர்க்களத்தில் முன்னேறி செல்லும் ஒரு ஆண் சிங்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பாறையை உடைக்கிறாங்க, சுக்குநூறா. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியம். இது இவங்க இளைஞர்கள் வேற. ரசூலுல்லாஹ் அந்த டைம்ல ஒரு 58 60 நெருங்கிற வயசு. உடைக்கிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றுல கல்ல பார்த்த உடனே இவருடைய மனசு கேட்கல. இவர் உடனடியாக என்ன செய்கிறார்டா, தன்னுடைய மனைவியிடம் செல்கிறார். சென்று கேட்கிறார், மா கானலி லாலிக்க சபுரன், எனக்கு இதை பார்த்து கொண்டிருக்க முடியல. நான் உடனடியாக என்னுடைய மனைவியிடம் சென்று நான் கேட்டேன், என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு 2 பேர் அல்லது 3 பேருக்கு கொஞ்சம் ரொட்டி இருக்குது, கொஞ்சம் இறைச்சி இருக்குது, சாப்பிடலாம். அப்ப நான் அல்லாஹ்வின் தூதரை நான் யார் கூட்டி வர்றேன், நீ அப்படியே சமைக்கிற வேலையை செய், நான் வர்றேன் என்றொன்னே இவர் வந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரை யா ரசூலல்லாஹ் ஃபகும் அன்த யா ரசூலல்லாஹ் வரஜுலுன் அவ் ரஜுலானி. அல்லாஹ்வின் தூதரே, சத்தம் இல்லாம சொல்லியிருப்பாரு, பப்ளிக்கா சொன்னா எல்லாருக்கும் விளங்குமே, நீங்க உங்களோட இன்னொருத்தர் அல்லது 2 பேர் வாங்க சாப்பாடு. ரசூலா போவாங்களா? மற்ற தோழர்கள் பசியில பட்டினில இருக்க ரசூலா போவாங்களா? போக மாட்டாங்க. ரசூலா கேட்கிறாங்க, அப்படியா? கம் ஹுவ, எவ்வளவு மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க ரசூலா. அது தனியா சாப்பிட்றவர் இல்லை அல்லாஹ்வின் தூதர், பங்கு போட்டு சாப்பிட்றவர் தானே. இதெல்லாம் பழகிக்கொள்ளணும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பண்புகளா எடுத்துக்கொள்ளணும். தனியா சாப்பிடக்கூடாது. 4 பேர் ஏழைகளை யோசிச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகணும். எத்தனை பேருக்கு மாதிரி அந்த சாப்பாடு போதும் என்று கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்குது, ஒரு அளவு தான், 2 பேர் 3 பேருக்கு அளவுக்கு தான் இருக்குது. ரசூலா சொல்றாங்க, கால கசீருன் தையிபுன், ஆஹா ரொம்ப கூடையா இருக்குதே அப்படின்றாங்க. ஆஹா ரொம்ப கூடையா இருக்குதே. ரசூலா இப்ப நக்கலுக்கு சொன்னாங்களா அல்லது ஒரு அற்புதத்துக்காக சொன்னாங்களா? இது சாப்பாட்டுக்கு வாங்கண்டா, என்ன சாப்பாட்டுக்குது, ஒரு பிடி சோறு ஒரு இறைச்சி துண்டு மட்டும் இருக்குது, சாப்பிட ரொம்ப பெரிய விருந்து, இப்படிதான் சொல்லுவாங்க. பெரிய விருந்து ஒரு கூப்பிட்டார், இதுக்குன்னா ஒரு 500 ரூபாய் செலவழிச்சு கொண்டு பெட்ரோல் அடிச்சு கொண்டு வரணும் வேற. இப்படி இல்லை. ரசூலா சொன்னது அந்த கருத்தில் இல்லை, இது போதும், இதே மிச்சம் தான், வாங்க வழி பண்ணுவோம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தன்ஸில் புர்மத வலல்
வலல் ஹுப்ஸ மினத் தன்னூரி அத்தாஅதி, நான் வரும் வரைக்கும் ரொட்டியையும் இறைச்சியையும் தட்டிலிருந்து இறக்கிறாதீங்க. சுட வச்சிங்களா அப்படியே அது வெந்து கொண்டு இருக்கட்டும், நான் வர காட்டில் எதையும் பண்றாதீங்கன்றாங்க. இப்ப விஷயம் ஒன்று ரசூலா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ரசூலா இப்ப குக்கா தட்டுல இருந்து இறக்க வேணான்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இப்ப குக்கா மாற போறாங்க. பாருங்க என்ன செய்யறாங்க என்றால், ஃபகால கூபு ஃபகாமல் முஹாஜிரூன வல் அன்சார். ரசூலா இவரை போ சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது, முஹாஜிர்களே அன்சார்களே வாங்க விருந்து கிடைச்சிருச்சு என்றாங்க. அவர் பதறி அடிச்சுக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதருக்கு 2 பேர்கிட்ட தான் விருந்து இருக்குதுன்னு சொன்னா 50 பேரையும் கூப்பிட்டு எடுக்கிறாங்க என்று சொல்லி அவர் பதறி கொண்டு இப்ப எங்க ஓடுறாரு வெக்கத்துல. இவர் வெக்கம் வேற படுவாரா? ரசூலா கிட்ட ரிப்ளை பண்ணாம திரும்ப வைஃப் கிட்ட ஓடுறாரு. ஓடி போய் அவர் சொல்கிறார் தன்னுடைய மனைவியிடம், அந்த மனைவியிட பேரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், சுஹைலா பின்த் மசூத். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தையே பராமரிக்கிற ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தாய் தானே அவங்க, ஒரு முன்மாதிரி மிக்க மனைவி தானே. சுஹைலா பின்த் மசூத் அவர்களிடம் இவர் ஓடுறார். ஓடி கேட்கிறாரு, இப்படிதான் ரசூலா கூட்டத்தோட வர்றாங்க கிளம்புறாங்க. அவர் சொல்றார் வை ஹக்கி, அவர் சொல்றார் நாசமாகிருச்சு நாசமாகிருச்சு பொண்டாட்டியே, எல்லாரும் கிளம்பி கொண்டு வர்றாங்க, நாசமாகிருச்சு. ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முஹாஜிரின் வல் அன்சார் வமன் மஅஹு, முஹாஜிர்கள் அன்சார்கள் ரசூலா அவங்களோட இந்த 50 பேரும் வராங்க. பொண்டாட்டி கேக்குறாங்க அல் சஅல்துக அல் சஅலக, நான் சொன்னத ரசூலா கிட்ட ஒழுங்கா சொன்னீங்களா? சொல்லுவாங்க மனுஷி, உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, நான் சொன்னமாய் போயிட்டு சொல்லுங்க, சொன்னதை மட்டும் கடையில வாங்கி வாங்க. 250 கிராம் என்றா 250 கிராம் தான். இவன் 2 கிலோ வாங்கி கொண்டு போய், இவனுக்கு தெரியுமா பொம்புளையோட கடைக்கு போகலாம், ஒரு 10 ரூபாய்க்கு பாகன் பண்ற மாதிரி. அது கூட இது குறவை, இது கூட 5 ரூபா பேலன்ஸா கொடுக்க மாட்டேன், அதுக்கு சண்டை. ஏமாத்துக்காரங்கிட்ட கராரா நிக்கத்தான் வேணும். ஆனா சொல்லுவாங்க பாருங்க, இதுக்குத்தான் நான் சொன்னேன், இதுக்குத்தான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னுவாங்க. சொன்ன மாதிரி அவர் சொல்ற, ஆமா நான் சொன்னேனே சொல்லத்தக்கனதானே, படையோட கிளம்புறாங்க. சொல்ல பரவாயில்ல. ரசூலா வாராங்க. வந்ததும் ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 2000 நெருங்கக்கூடிய அளவுக்கு ஆக்க வீட்டுக்குள்ள. இவட்ட வீட்டுக்குள்ள பூந்தா ஓடு இடிஞ்சு விழுந்துரும். ரசூலா சொல்ற உதுகுலு வலா தலாகல்து, முள்ள போங்கப்பா உள்ளுக்கு, உடைச்சிடாதீங்க, வீட்டை உடைச்சிடாதீங்க, முள்ளா போங்க. ஃபஜஅல யக்ஸிருல் ஹுப்ஸ வயஜஅலு அலைஹில் லஹ்ம. ரசூலா சொல்றாங்க அந்த ரொட்டியை எடுத்து அப்படி வச்சு அதுல இறைச்ச உள்ளுக்கு போய் சொருவி அது அப்படியே தட்டுல வைங்க, கீழே இறக்கிறாங்க. வயுஹம்மிருல் புர்மத வத்தன்னூர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டியோட இருந்த அந்த அடுப்பை அப்படியே ரசூலா ஒரு புடவையால மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து சாப்பாடு எடுக்கிறாங்க. வந்த 50 பேரும் சாப்பிடுறாங்க, 2000 சொச்சம் பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு கிட்ட, உங்களுக்கும் உங்களோட வைஃபுக்கும் நீங்க வச்சுக்கோங்க பேலன்ஸ, மீதமானதை யாரெல்லாம் மதீனால பசியில இருக்கிறாங்களோ 50 பேரையும் கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எடுத்து பார்க்கிறேன், இந்த தட்டில இருந்து கொஞ்சம் கூட சாப்பாடு குறையவே இல்லை என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் வளம் என்பது சாதாரணமா எடை போடாதீங்க அன்பிற்குரியவர்களே, அது எப்படி வரும் என்று தெரியும். இந்த பரக்கத் சிலவனால் பரக்கத் என்ற பேர்ல பரக்கத் பெட்டிங் சென்டர் என்று வச்சுக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் என்ன செல்லலாம், பரக்கத் பெட்டிங் சென்டரா, இன்னொருத்தன் படிக்கிற ஹலால் பெட்டிங் சென்டர் என்று. அதனடா ஹலால் பெட்டிங் சென்டர் பார்த்தா அந்த பெட்டிங் சென்டர் நடத்துற பேர் ஹலால் நானா, ஹலால் காக்கா நடத்துற பெட்டிங் சென்டர். இவங்களெல்லாம் இந்த சமூகத்துல ரொம்ப மேல பெரிய லெவலு. இந்த பரக்கத்துன்றது இது இல்ல, இது அல்லாஹ்வுடைய லானத்து. கண் முன்னாடி அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறையச்சத்தோட வாழுங்க, வானத்தில் இருக்கிற பரக்கத் வாசலை நான் திறப்பேன் என்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் திறப்பேன். அல்லாஹ்க்கு பெரிய வேலையா? சுப்ஹானல்லாஹ், அவன் படைத்தவன், அவன் எல்லாத்தையும் பராமரிப்பவன். எத்தனை ஜீவராசிகளுக்கு அவங்களுக்கு நடந்து செல்லவே முடியாது, ஆனால் அவன் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் அந்த பரக்கத்தை நாடி அந்த நபி தோழர்களும் நபியும் வாழ்ந்தார்கள், பரக்கத் கிடைக்கிறது. இது புகாரில 4101வது செய்தியா வருது. இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 94வது வயசுல, எத்தனை வருஷம் வாழ்றாருன்னு பாருங்க, 94வது வயசுல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆட்சி நடத்துகின்ற அந்த நேரத்தில் மதீனால
மரணித்து விடுகிறார். இயற்கையான மரணம் தான். இது ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. இந்த வரலாற்றில் நாங்கள் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவோட சம்பவத்தை பற்றி வரலாற்று சம்பவத்தை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலியாவத்தை கிளை சார்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது அடிப்படையில் 3 கேள்விகள் கேட்கப்படும். இன்றைய நாளுக்கான கேள்வி என்னென்னு சொன்னால், வானவர்களால் நிழல் கொடுக்கப்பட்ட சஹாபி யாரு? மலக்குமார்களால் நிழல் கொடுக்கப்பட்ட சஹாபி யாரு? இரண்டாவது கேள்வி, கருவேல இலைப்படையின் தலைவராக இருந்தவர் யார்? கருவேல இலைப்படையின் தலைவராக இருந்த சஹாபி யார்? மூன்றாவது கேள்வி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியின் பெயர் என்ன? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியின் பெயர் என்ன? இந்த 3 கேள்வி தான் இன்றைய நாளுக்கான கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஃப்தாரை கொடுக்க பதில்களை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நண்பருக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களோட பதில்களை அனுப்பி வைங்க. அடுத்ததாக வழமையாக மாலியாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான தர்பியா வகுப்பு நாளைக்கும் காலையில் 10 மணியில இருந்து 11:30 மணி வரைக்கும் நடைபெறும். அல் குர்ஆன் தஃப்சீர் விளக்க உரை சம்பந்தமாக அந்த வகுப்பு நடைபெறும். பெண்களும் அதற்கு தவறாமல் கடந்து கொள்ளுமாறு கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.